ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலந்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டு குட்டீஸ்க்காக ஹோம்மேட் பிஸ்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ண சுகர் 200 கிராம், ரவை அது ஒரு 50 கிராம் போதும். கசகசா ஒரு ஸ்வீட்னஸ்க்காக 1 ஸ்பூன், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிடுங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுருங்க. கலர் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா மேலே கொஞ்சம் சுகர் தூவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.